ஓலா, ஊபர், யூ2 கால் டாக்ஸிகளின் பயணங்கள் எப்படி இருக்கின்றன? ரைடு எக்ஸ்பீரியன்ஸ். காருக்கோ ஆட்டோவுக்கோ ஃபோன் பண்ணிட்டு வருதான்ட்டு வழி மேல விழி வச்சு பார்த்துட்டு இருக்க காலம்லாம் மலையடிச்சிங்க. மொபைல் புரட்சியில ஃபோன் போட்டு பேரம் பேசிட்டு இருக்கெல்லாம் நமக்கு நேரமே இல்லை. மொபைல்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். நினைச்ச நேரம் காரை புக் பண்ணா அடுத்த 5வது நிமிஷத்துல கார் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நிக்குதுங்க. கார் டிரைவரோட போட்டோ, போன் நம்பர், கார் எந்த இடத்துல வந்துட்டு இருக்கு, எவ்வளவு நேரத்துல வந்து சேரும் அப்படின்ற விவரம் முதற்கொண்டு ஆப்லயே நமக்கு தெரிஞ்சிடுது. நினைச்சா கேன்சல் பண்ணிக்கலாம். டிரைவரோட பிஹேவியர் சரியில்லைன்னா அதே ஆப்லயே கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடலாம். போன் கையிலே இருந்தாலும் போன் பேச வேண்டிய அவசியமே இல்ல பாருங்க. ஒரு ஆப் உங்களுக்கு இத்தனை விஷயங்களையும் செஞ்சிடுது. மனித வாழ்க்கைய டெக்னாலஜி சத்தமில்லாம புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சு நம்மளால ஆச்சரியப்படாம இருக்க முடியல. சென்னையில ஓலா, ஊபர், யூ2 போன்ற கால் டாக்ஸிகள்லாம் வந்து ரோட்டை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. இந்த வாகனங்களோட செயல்பாடுகள் என்ன, புக் பண்ணோம்னா எத்தனை நிமிஷத்துல வண்டி நமக்கு கிடைக்குது, டிரைவர்களோட செயல்பாடுகள் எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு களத்திலேயே இறங்கணும். முதல்ல மயிலாப்பூர்ல இருந்து அம்பத்தூருக்கு ஓலாவை புக் பண்ணோம். அடுத்த 5வது நிமிஷத்துல ஒரு ஃபோர்ட் ஃபிகோ வந்து எட்டி பார்த்துச்சு. டிரைவரோட பேரு பிரபு. பேசிக்கிட்டே அவர் கூட டிராவல் பண்ணோம். கொஞ்சம் கூட முகத்தை சுளிக்காம பேசினாரு. அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களாம். மெக்கானிக்கல் படிச்சுட்டு கார் ஓட்ட வந்தாங்க. இது மாதிரி கார் டாக்ஸிகள் வந்த பிறகு என்ன மாதிரி கார் டிரைவருங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. செலவெல்லாம் போய் மாசத்துக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் கையில நிக்குது. வண்டி லோனுக்கு 13,500 ரூபாய் கட்டணும். நிரந்தர வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க அப்படின்னாரு ரொம்பவே உற்சாகமா. ஓலாவை பொறுத்த வரைக்கும் டிரைவர்கள் சொந்த வண்டி வச்சிருக்கணும். மைக்ரோ, மினி, பிரைம், ஓலா ஷேர் இது போல 4 வகைகள்ல இந்த சேவை கிடைக்குது. மைக்ரோவில இண்டிகா, ஃபோர்ட் ஃபிகோ இது போல ரக கார்கள்லாம் இருக்கு. இதுல முதல்ல 4 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கட்டணும். அதுக்கடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6 ரூபாய். இது தவிர நிமிஷத்துக்கு 1 ரூபாய் அப்படின்னு கிலோமீட்டருக்கு மொத்தம் 7 ரூபாய். மினி ரகத்துல இண்டிகோ, ஷிஃப்ட், டிசையர் இது போல கார்கள்லாம் இருக்கு. அடிப்படை கட்டணம் முதல் 4 கிலோமீட்டருக்கு 90 ரூபாய். 9+1 அப்படின்னு மொத்தம் 10 ரூபாய் வசூலிக்கிறாங்க. பிரைம் ரகத்துல ஜைலோ அப்புறம் இன்னோவா இது போல பெரிய ரக கார்கள்லாம் கிடைக்குதுங்க. ஓலா ஷேர்ல ஒரு இடத்துக்கு 3 பேர் வர சேர்ந்து டிராவல் பண்ணலாம். அப்படி இல்லன்னா கஸ்டமர் சொல்ற பாதையில இன்னொருத்தரை இறக்கி விடலாம். இந்த சேவை கஸ்டமரோட ஒப்புதலோட தான் வழங்கப்படுது. இதுல பாதி கட்டணமே வசூலிக்கிறாங்க. பீக் ஹவர்ல ஓலா கார்கள்லாம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பரவலான குற்றச்சாட்டா இருந்து வருது. மயிலாப்பூர்ல இருந்து அம்பத்தூர் எஸ்டேட் வரைக்கும் போறதுக்கு 251 ரூபாய் ஆயிருந்துச்சு. பணத்தை செட்டில் பண்ணிட்டு ஓலா விட்டு இறங்கினோம். அடுத்து ஊபர் அப்புறம் யூ2 ரெண்டுக்குமே புக் பண்ணி எந்த கார் முதல்ல வருது அப்படின்னு பார்த்தோம். ஊபர் நம்மள ரொம்ப வெகு வேகமா நெருங்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. உடனடியா யூ2 கேன்சல் பண்ணிட்டு ஊபர்ல கிண்டிக்கு பிக்கப் ஆனோம். ஊபரும் 4 வகை சேவையை கொடுக்குதுங்க. ஊபர் கோ ரகத்துல இண்டிகா இது போல குட்டி கார்கள் தான் இருக்கு. முதல் 4 கிலோமீட்டருக்கு 40 ரூபாய், கூடுதலா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6 ரூபாய். அடுத்து ஊபர் எக்ஸ் வகையில ஷிஃப்ட், டிசையர், டொயோட்டா ஈட்டியாஸ் இது போன்ற ரக கார்கள் தான் நிறையவே வருது. அடிப்படை விலை 40 ரூபாய், அப்புறம் கிலோமீட்டருக்கு 7 ரூபாய் கட்டணம். ஊபர் எக்ஸ்எல் ரகத்துல யூஎஸ்வி இது போல பெரிய ரக கார்கள் தான் இடம்பெறுது. அடிப்படை கட்டணம் 150 ரூபாய், அப்புறம் கிலோமீட்டருக்கு 18 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கிறாங்க. 4வதா ஊபர் பூல். இதுல ஒரே இடத்துக்கு செல்ற கஸ்டமர் கூட்டா சேர்ந்து டிராவல் பண்ணலாம். சில சமயங்கள்ல சைதாப்பேட்டை இது போல இடங்கள்ல 5 வண்டி தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10 கஸ்டமர் தனித்தனியா கார் கேட்கிற பட்சத்துல கூடுதலா எந்த கஸ்டமர் அதிக கட்டணம் செலுத்த முன்வர்றாங்களோ அந்த 5 பேரை ஊபர் வண்டிகள் பிக்கப் செஞ்சு கொள்ளும் வசதியும் இருக்கு. இதுக்கு சார்ஜிங் அப்படின்னு பேராம். எது எப்படி போனாலும் இந்த கால் டாக்ஸிகளோட வருகை டிரைவர்களோட நடத்தையில மிகப்பெரிய மாற்றத்தை விதைச்சிருக்குங்க. ஊபர் கார் டிரைவரோட பேரு ஷியாம். மாத வருவாயா செலவுகள்லாம் போக ஒரு 35,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குதான். ஷிஃப்ட் வண்டி லோனுக்காக மாசம் 16,000 ரூபாய் கட்டுறாராம். ஊபர் டிரைவர்கள் மீது வர்ற குற்றச்சாட்டுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ ஆயிரக்கணக்கான டிரைவர்கள்லாம் இருக்காங்க. ஒரு சிலரோட நடத்தைக்காக எல்லாரையும் அதே கண்ணோட்டத்துல பாக்குறது தப்புங்க. கார் எங்களோடது, கம்பெனி ஆப் தந்திருக்கு, அவ்வளவுதான். எங்களுக்கு கிடைக்கிற ஆர்டர்ல இருந்து 20% கம்பெனி எடுத்துக்கும். நாங்களும் அவங்க கிட்ட கையெந்தறது இல்ல, அவங்களும் எங்க கிட்ட கையெந்தல. டிவைஸ் ஆன் பண்ணி வச்சா ஆர்டர் தருவாங்க, ஆஃப் பண்ணிட்டாலும் தேட மாட்டாங்க. பீக் ஹவர்ஸ்ல எங்க அதிக ஆஃபர் கிடைக்கும்னு பார்த்து கூட சில பேர் கார் ஓட்டுறாங்க. அப்போ ஊபர் டிவைஸ் ஆஃப் பண்ணிட்டு ஓலாவுக்காக ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஆனா அப்படி ஓட்டினா டார்கெட் கிடைக்காது. எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்மை வேணுங்க அப்படின்னு ஷாம் சொல்லும் போதே அந்த கிண்டி தொழிற்பேட்டை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஒலிம்பியா பக்கத்துல இறங்கிக்கிட்டோம். கடைசியா கடைக்குட்டியா இறங்கி கலக்கிக்கிட்டு இருக்க யூ2 ஆப்குள்ளார மறுபடியும் போனோம். ஏர்செல் அதிபர் சிவசங்கரனுக்கு சொந்தமானது இந்த ஆப். ஓலாவையும் ஊபரையும் ஓரம் கட்டுற வகையில ஆரம்பிச்சாங்க. செடான் ஒரு நிமிஷத்துல கிடைக்கும் அப்படின்னு இந்த ஆப். புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம். திரும்பி பார்த்தா அழகா ஒரு சன்னி வந்து நின்னுச்சு. ஆச்சரியமா போச்சு எங்களுக்கு. ராயப்பேட்டை போகணும்னு சொல்லிட்டு சட்டுன்னு சன்னிக்குள்ள அடைக்கலமானோம். யூ2 டிரைவர் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் தெரிஞ்சாரு. சட்டைக்கு பின்னாடி ஒரு லோகோவுடன் கூடிய யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு. யூனிஃபார்ம் ரொம்ப கட்டாயமா.
கால் டாக்ஸிகள்ல யூ2 கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. மத்த கம்பெனிங்கெல்லாம் காரோட உள்ள டிரைவர்களை வச்சு தான் தொழில் பண்றாங்க. ஆனா யூ2ஓ மிகச்சிறந்த டிரைவர்களை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட காரை ஒப்படைக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிசான் ரக கார்களை மட்டும்தான் யூ2 பயன்படுத்துது. அடிப்படை கட்டணம் 40 ரூபா தாங்க. கூடுதலா கிலோமீட்டருக்கு 8 ரூபாய் வசூலிக்கிறாங்க. இங்க எப்பவும் ஒரே ரேட் தான். பீக் ஹவர்ஸுக்கெல்லாம் தனி ரேட் கிடையவே கிடையாது. டிரைவர் செந்தில் கிட்ட பேசணும். ரொம்பவே பவ்யமா தெரிஞ்சாரு. சார், எங்களுக்கு மாச சம்பளம் தான், பிடிச்சம் போக ஒரு 15,000 கைக்கு வரும். 5,000 பிக்கப் போட்டுனா அந்த காரை ஓட்டுறவங்களுக்கே சொந்தம் அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்கு. அதனால சொந்த காரை ஓட்டுறோம் அப்படின்ற ஃபீலிங் எங்களுக்கு இருக்கு சார். ஒரு நாளைக்கு 4-5 பிக்கப் கிடைக்கும். குடி, பாக்கு, சிகரெட்லாம் இல்லாம இருந்தா டிரைவர்களோட அடையாளத்தையே இந்த தொழில் மாத்தி காட்டிடும். எங்க கம்பெனில என்ன ராஜா சார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படிதான் எங்களை எங்க கம்பெனி நடத்துது. வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே 10 லட்சம் ரூபா காரை தூக்கி கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை மட்டும் காப்பாத்தினா போதும் சார் அப்படின்னு சொன்னவரோட முகத்துல ஒரு பெருமிதம் தெரிஞ்சுது.